பாருங்க இன்றைக்கி வந்து நிலக்கடலைக்கு வந்து பாரு பிடிக்கணும். நாங்கள் வந்து இந்த வெயில் தான் மஞ்சள் கட்டண வெயில். கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு. நானே எங்கள் சித்தப்பனும் எடுத்துக்கிட்டுறாங்க. பெரும்பாலும் தான் எங்கள் சித்தப்பனும் அந்த சைடு தடுத்துட்டு வராங்க. மீஸ்கார மாமா இந்த சைடு வந்து பாய்ச்சி தடுத்துட்டு வந்துட்டுக்கிறாரு. அது எவ்வளோ தடமாக எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொட்டு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இடமா எடுத்துக்கிட்டுறாங்க. செம்ம வெயில் தாங்கல. எப்படி வேர்த்து வச்சுப்பாங்க. வெயிலாம் சாதாரண இல்லை. மொத்தம் 4 வெயில் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்குது. நாங்கள் பிடிச்சிருக்கோம். அப்படியே டிராக்டர் போட்டு அப்படியே இப்படி லென்த்தாக 6 லென்த்தாக பாருங்க. 2வது வெயில் பிடிச்சிட்டுருக்குறங்க. மொதல் வெயில் பிடிச்சி முடிச்சுட்டு பாருங்க. மேஸ்கார மாமா மட்டம் கட்டுறாரு. நானும் மாமனும் பாத்தி தடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேங்க. செம்ம வெயில். நாலு மணிக்கு இதே வெயில் தான் அடிக்குது. நல்லா பெரும்பு பார்த்தி அதை எடுக்கிறாங்க. தண்ணியெலாம் அளவு இல்லாத தண்ணி. அதனால் பாருங்க 2வது வெயிலும் பாரு பிடிச்சி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வெயில் தாங்க முடியல, காலே வைக்க முடியல, அந்த சுடுது. அவ்வளோதான் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மீதி 2 வெயில் வந்து சாயங்காலம் தான் வந்து பிடிக்கணும். பாத்தி வந்து நல்லா லென்த்தாக நல்லா மட்டமாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி பிடிச்சா தான் நல்லா தண்ணி பாயும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிரிஞ்சிருன்னு பார்த்தியா நல்லா லென்த்தாக தடுத்துட்டோம். அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பாருங்கள் எப்படி மட்டம் கட்டுறோன்னு பாருங்கள். சித்தப்பா மட்டம் கட்டுறாரு பாருங்கள். நல்லா மண்ணை இழுத்து போட்டு நல்லா சமமாக மட்டம் கட்டுறோம். அப்போ தான் நல்லா தண்ணி ஏறும். பாருங்கள் கீழே வந்து தக்காளி செடி நட்டுருக்காங்க. இது எடுத்து கட்டுறதுனா நாங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இவரது மஞ்சள் வெட்டுறதும் நாங்கள் தான், மஞ்சள் வச்சதும் நாங்கள் தான், எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் தக்காளி செடி. இது வந்து சாயங்காலம் தான் வந்து பிடிக்கணும். மாலை பொழுதில் பிடிக்கிறங்க. மீதி 2 வெயில் பாருங்க. 3வது வெயில் பிடிக்கிறாங்க. காலையில் 2 வெயிலும் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கொத்து போட்டுக்கிறாங்க. ஏய் இப்படி ஏறிப்பா. பாருங்க ஒரே நட்டு வாய்க்கால் ரொம்ப தூரத்துலேருந்து. பாருங்க மாமா மாறு 2 பேரும் இதில் பாத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரே வாய்க்கால், சென்டர் வாய்க்கால். பாத்தி வந்து அப்படியே நெட்டாக வாழாக விடுறது. பாருங்க இந்த காட்டில் தான் மஞ்சள் வந்து வேவிச்சு காய போட்டோங்க. கொஞ்சம் வந்து காய போட்டதுனால, களம் போட்டதுனால கொஞ்சம் பொட்டையே இருக்குது. அந்த 2 வெயிலும் நல்லா மாவு மாதிரி இருந்துச்சு. இது முழுசாகவே 4 ஏக்கரா நாங்கள் தான் மஞ்சள் வெட்டணுங்க. இப்போ அடுத்தது வந்து கடலக்கொட்டைக்கு பார் பிடிக்கிறதா நாங்கள் தான் பிடிக்கிறோங்க. இன்னும் 1 வெயில் இருக்குது. அது 1 வெயில் இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக நல்லா மாவு மாதிரி இருக்குது. சாயங்காலம் இப்போ பிடிக்கிறோங்க. இந்த 1 வெயில் மட்டும் தான் நம்ம பார் பிடிக்காது. அவ்வளோதான். இந்த வெயில் முடிஞ்சாச்சு. 3வது வெயில் காலையில் 2 வெயில் பிடிச்சோங்க. இப்போ வந்து 3வது வெயில் பிடிச்சி முடிச்சாச்சு. லாஸ்ட்டு பார்த்து தடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ மட்டம் பண்ணியிருக்கு பாருங்கள். பாருங்க எக்ஸ்ட்ரானா ஒரு வாய்க்கால் வந்து எடுத்து கட்டிட்டு இருக்கிறேங்க. பாருங்க பொழுதே போயிடுச்சு. நான் 2 செலவு மட்டும் தான் இருக்குது. அதுதான் மொத்த வெயிலுமே எடுத்து கட்டியாச்சு. இதில் வந்து ஒரு வாய்க்கால் வந்து கீழ்காட்டுக்கு வந்து தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இது ரெடி பண்ண வந்துட்டேன். பாருங்க மொத்த வெயிலுமே பார் பிடிச்சி கிளம்பிட்டோம். விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுங்க நல்லா நீட்டாக பாத்தி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மொத்த வெயிலுமே பிடிச்சி முடிச்சாச்சு.